ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। शान्ति मंत्रम बृहदारण्यकोपनिषत् ध्यान श्लोकम भगवद्गीता। ओम प्रपन्न पारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्स सुधीर्भोक्ता प्रोक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचानूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। நம்ம இப்போ 9வது அத்தியாயத்தில் 4வது ஸ்லோகம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். முதல் 3 ஸ்லோகத்தில் பகவான் பயங்கரமாக பில்டப் பண்ணார். ராஜவித்யா ராஜகுஹ்யம் அப்படின்லாம் சொன்னார். ஏன் சொன்னார் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்தை இந்த 4, 5 பொதுவாக இந்த 4வது ஸ்லோகத்திலிருந்து 10வது ஸ்லோகம் வரைக்கும் தான், 4லேருந்து 10 வரைக்கும் இந்த ராஜவித்யா ராஜகுஹ்யம் அப்படிங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறார். அதாவது ஈஸ்வர ஞானம் அல்லது ஈஸ்வர ஸ்வரூபம், இது நமக்கு சொல்ல ஆரம்பிக்க போகிறார் 4வது அத்தியாயம். குறிப்பாக 4, 5வது அத்தியாயம் மிக மிக முக்கியமானது இந்த அத்தியாயத்தில். ஏன்னா முதல் 3 ஸ்லோகத்தில் ஞானத்தின் பெருமைகளை சொன்னார். இந்த ஞானம் எப்பேற்பட்ட ஞானம், நமக்கு சாஸ்வதமான ஒரு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும். அதாவது நமக்கு நம்முடைய பலன் இம்மிடியட்டாக கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நிறைய பார்த்தோம். ராஜவித்யா ராஜகுஹ்யம் பவித்ரம் இதம் உத்தமம், பவித்திரமானது உத்தமமானது, பிரத்யக்ஷாவகமம் உடனே கிடைக்கும், தர்மியம் அதே போல் சுசுகம் ஈஸியாகவும் நம்ம பெறலாம் அப்படின்னுலாம் சொன்னார். ஈஸியாக கிடைக்குமா அப்படிங்கிறது என்னங்கிறத இப்போ நம்ம பார்க்கணும். அது ஈஸியாக கிடைக்கும் அப்படிங்கிறதுனா பகவானுடைய கருணை இருந்தாலும் நிச்சயமாக கிடைக்கும் நமக்கு. அதை நம்ம மனசில் வச்சுட்டு இந்த ஸ்லோகத்தங்களை கேட்கணும். அதனால் 3வது அத்தியாயத்தில் முதல் 3 ஸ்லோகத்தில் இந்த ஞானத்தின் பெருமை, ஈஸ்வர ஞானத்தின் பெருமை அல்லது ஈஸ்வர ஸ்வரூபத்தின் பெருமை சொல்லிட்டு 4, 5வது ஸ்லோகத்தில் ஞானத்தை பற்றி விளக்க ஆரம்பிக்கிறார். ஆக இந்த 9வது அத்தியாயத்தில் மிக முக்கியமானது இந்த 4, 5வது ஸ்லோகம், ஈஸ்வர ஸ்வரூப ஞானம். நம்ம ஏற்கனவே 2வது அத்தியாயத்தை பார்க்கும்போது ஆத்மஸ்வரூபம் ஜீவனை பற்றி பார்க்கும்போது ஜீவனை நம்ம 2ஆக பிரித்தோம். என்ன உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு ஜீவன்ட ஆத்ம தத்துவம் இருக்குது, அனாத்ம தத்துவம் இருக்குது. அதாவது பராபிரகிருதி அபராபிரகிருதி அப்படிங்கிறத இது நம்ம 7வது அத்தியாயத்தில் நம்ம புதுசாக அந்த வார்த்தையெல்லாம் சொன்னோம், கேட்டோம். நம்ம எப்படி பார்த்தோம்னா ஆத்மா அனாத்மா அப்படின்னு பார்த்தோம். இந்த அனாத்மா உங்களுக்கு தெரியும், உடல் மனம். ஸோ ஒவ்வொரு ஜீவனிடத்தில் 3 வகையான உடல் இருக்கிறதுங்களா நம்ம பார்த்துட்டோம். என்ன இது ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், இந்த 3 சரீரம் இருக்குங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். மற்றும் இந்த உடலற்ற தத்துவம் தான் ஆத்ம தத்துவம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். அதே போல் எப்படி இந்த ஜீவனை பிரிக்கிறோமோ அதே மாதிரி ஈஸ்வரனையும் பிரித்தோம். இதையும் நம்ம 7வது அத்தியாயத்தில் விழாவாரியாக நம்ம பார்த்துருக்கோம். ஈஸ்வரனை 2ஆக பிரிக்கிறோம். ஆத்ம தத்துவம் மட்டும் இருக்கின்ற ஈஸ்வரன், ஆத்ம தத்துவத்துடன் கூடிய மாயையுடன் கூடிய ஈஸ்வரன் அப்படிங்கிறோம். ஸோ ஈஸ்வரனிடம் இருக்கும் அழியாத தத்துவம் தான் பிரம்மம் என்றும் நம்ம பார்த்துருக்கோம். ஆகவே பிரம்மத்துடன் இந்த மாயா தத்துவம் சேரும்போது அது ஈஸ்வரனாக மாறுகிறது. அதே போல் இந்த பிரம்ம தத்துவத்திலிருந்து மாயை நீக்கி பார்ப்பது, தட் இஸ் ஈஸ்வரன் அப்படிங்கிற மாயா இல்லாத ஒரு தத்துவத்தை நம்ம பார்த்து சொல்லியிருக்கோம், அங்கே சொல்லியிருக்கோம். அதுதான்
பராபிரகிருதி அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஈஸ்வரனையே நம்ம ரெண்டாக பார்த்து மாயையுடன் கூடிய ஈஸ்வரன், மாயையை நீக்கிய ஈஸ்வரன் என்று ரெண்டு வகையான ஈஸ்வரன் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ மாயையுடன் சேர்ந்த பிரம்மன், தட் இஸ் அந்த மாயையுடன் சேர்ந்த அந்த பரபிரம்மன் ஈஸ்வரன் எப்படி இருக்கிறார் என்பதை விளக்கப் போகிறார். அதுதான் நம்ம வந்து பின்னாடி பார்க்க போகிறோம். ரெண்டாவது இந்த மாயையுடன் சேர்ந்த பிரம்மன், அதாவது ஈஸ்வரன் மாயையோடு இருக்கார். அஜோபிசன் அவ்யயாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன் அப்படின்னு நம்ம 4வது அத்தியாயத்தில் பார்த்துருக்கோம். இந்த மாயையுடன் இந்த பரபிரம்ம தத்துவம் சேர்ந்தால் அது ஈஸ்வரன் ஆகிடுறது. அந்த ஈஸ்வரன் என்ன, அவருடைய வேலை என்ன? சிருஷ்டிகர்த்தா, இந்த உலகத்தை படைத்தவர், சர்வஜன், எல்லாம் அறிந்தவர். அப்படி எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 5வது அத்தியாயத்தில் சந்நியாச யோகத்தில் பார்க்கும்போது சர்வ கர்மாணி மனசா சந்நியசாஸ்திரே சுகம் வசி நவத்வாரே புரே தேகி நைவகிஞ்சித் நகாரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு கான்ட்ராவர்சியாக இருக்கும். ஒரு இடத்துல ஈஸ்வரன் சிருஷ்டிகர்த்தா, நமக்கு வந்து பலத்தினுடைய இது கர்ம பலத்தை தரக்கூடியவர், கர்ம பல தாதா அப்படின்னுலாம் நம்ம பார்க்குறோம். ஏன் இப்படி வருது அப்படின்னா அது மாயை இல்லாத ஈஸ்வரன் தான் சுகம் வசி அப்படி இருக்க முடியும் அப்படின்னு. இப்போ நமக்கெல்லாம் வந்து இந்த பகவான் ஒவ்வொன்றா வந்து விளக்க போகிறாரு. அதனால தான் நம்ம வந்து கொஞ்சம் உன்னித்து நம்ம ஸ்ரத்தையோடு கேட்கணும். இதை கேட்டால் தான் நமக்கு சரியாக புரியும். புரிகிற மாதிரி இருக்கும் பேசும்போது, கேட்கும்போது. அப்புறம் பார்த்தா புரியாது. நம்முடைய கர்ம பலனை கொடுப்பவர் கர்மபல தாதா, அதுதான் மாயையுடன் கூடிய ஈஸ்வரன். அதாவது பிரம்மம் ப்ளஸ் மாயை ஈக்குவல் டு ஈஸ்வரன் அப்படிங்கிறத இப்போ இந்த இடத்துல நம்ம வந்து ஈஸ்வரன் அப்படிங்கிறது பிரம்மத்தை மாயையுடன் கூடியதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மாயை கூடிய ஈஸ்வரன் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் மாயையுடன் கூடிய ஈஸ்வரன் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். எதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அன்றாடம் நம்ம பிரார்த்தனை பண்ணுறோம், அது வழிபாடு பூஜை எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதனால் நம்ம வந்து மாயையுடன் கூடிய ஈஸ்வர தத்துவம், மாயை விளக்கிய ஈஸ்வர தத்துவத்தை ரெண்டையும் நம்ம பார்த்துக்கணும். குறிப்பாக நம்ம வந்து வழிபாடெல்லாம் செய்வதனால மாயையுடன் கூடிய ஈஸ்வரன் பார்க்கணும் நம்ம அப்படிங்கிறத. ஆனால் இங்கே அதாவது மாயையுடன் கூடிய ஈஸ்வர தத்துவம், மாயை விளக்கிய ஈஸ்வர தத்துவம் பார்க்க போகிறோம். இது ரெண்டும் சேர்ந்தது தான் பராபிரகதி. நம்ம ஏற்கனவே 7வது அத்தியாயத்தில் பார்த்துக்கணும். இந்த மாயையுடன் கூடிய ஈஸ்வரனை சகுண தத்துவம் அப்படின்னு சொல்லுவோம். மாயை நீக்கிய பிரம்ம தத்துவம் நிர்குண தத்துவம் என்கிறோம். இந்த தத்துவத்தை விளக்க பகவான் 4வது ஸ்லோகத்திலிருந்து 10வது ஸ்லோகம் வரைக்கும் இந்த அத்தியாயத்தில் சொல்ல போகிறார். இந்த அறிவு, அதாவது இந்த ஞானம் தான் ராஜவித்யா, ராஜகுஹ்யம். பாருங்கள், ரெண்டையும் சொல்ல போகிறாரு. மாயையுடன் கூடிய ஈஸ்வரன், மாயை நீக்கிய ஈஸ்வரன், ரெண்டையுமே சொல்ல போகிறாரு. அது ஏன் நமக்கு ரொம்ப கஷ்டம் அப்படிங்கிற ராஜவித்யா. அதனால தான் இது வந்து ரொம்ப விசித்திரமானது. இந்த ஸ்லோகத்தை பார்த்த பின் நமக்கு தெரியும் ஏன் பகவான் வந்து நான் இந்த கிளாஸ் முடிக்கிறதுக்கு போது தெரியும் உங்களுக்கு ஏன் வந்து பகவான் இவ்வளவு பில்டப் பண்ணி இது ராஜவித்யா ராஜகுஹ்யம் தெரியாது நமக்கு தெரியும். ஏனென்றால் இந்த கருத்துக்கள் கேட்ட பிறகு நமக்கு புரிகிற மாதிரி இருக்கும், ஆனால் புரியாது. குறிப்பாக இந்த ஸ்லோகத்தை படித்த பிறகு நமக்கு ஒரு குழப்பம் வேற வந்துடும். வரலாம், நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ஆனால் நமக்கு வராதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா காரணம் நம்ம நிறைய விஷயங்கள்லாம் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறேன். நானும் எளிமையாக புரிகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதே நான் பார்த்துருக்கேன். இதில் கொஞ்சம் நான் உதாரணம்லாம் சொல்ல போகிறேன். அதனால் நாம் ஸ்ரத்தையுடன் முயற்சி செய்ய வேண்டும். இதை புரிஞ்சுக்கிறதுக்கு இதை கேட்கும்போது இதை கேட்டு புரிந்து கொண்டால் நமக்கு பரம சந்தோஷம். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு புதிர் யாராவது ஒன்று சொல்கிறாங்கன்னு வச்சுங்களேன், ஒரு மேக்ஸில் ஒரு சம் தராங்கன்னா யாராவது வந்து அது அவங்களே கண்டுபிடிச்சி அதுக்கு ஆன்சர் வச்சுட்டாங்கன்னா எவ்வளோ சந்தோஷம் அடைவாங்க. அப்படி இந்த புதிரை, அதாவது நமக்கு பிறவில்லா பெருநிலையை தரக்கூடிய இந்த புதிரை நாமே யோசித்து அதுக்கு தீர்வு கண்டுபிடிச்சிட்டோம்னா நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா இது உலகத்தின் ரகசியம். ரகசியங்கள் நாம் தெரிந்து கொண்டால் எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும். அதனால தான் இது ராஜவித்யா ராஜகுஹ்யம். இந்த சந்தோஷம்தான் மோட்சம் அப்படிங்கிறது. மோட்சங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது.
இந்த சீக்ரெசி நமக்கு தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதுதான் மோட்சம். அப்படிதான் வந்து ஜீவன் முக்தர்கள்லாம் இருக்காங்க. அவங்க வந்து எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. காரணம் என்னென்னா தே நோஸ் ஹூ தே ஆர் அப்படிங்கிறது. ஸோ இங்கே 4-5வது ஸ்லோகத்தில் ஈஸ்வரனை நிர்குண தத்துவத்தை விளக்குகிறார். அதாவது நிர்குண தத்துவத்தையும் விளக்க போகிறாரு, சகுண தத்துவத்தையும் விளக்க. முதல் நிர்குணத்தை எடுக்க போகிறார். இந்த மாயை நீக்கிய ஈஸ்வரனை புரிந்து கொள்வது மிக மிக கடினம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு நம்முடைய மனம், இந்த மனதை பார்த்து கேட்பது இந்திரியங்கள். இந்த இந்திரியங்களுக்கும் மனதுக்கும் அப்பாற்பட்ட விஷயம். ஸோ அதனால் இதை வந்து புரிஞ்சுக்கிறதுக்கு கடினம். ஆனால் மாயையுடன் இருக்கும் ஈஸ்வரனை புரிந்து கொள்வது எளிது. ஏன்னா அது நம்மளுடைய இந்திரியங்களுக்கு உட்பட்டது. அதனால் அது தெரிஞ்சிடும். மாயை இல்லாதது தான் கஷ்டம். மேலும் இந்த 4-5 ஸ்லோகத்தில் உபனிஷத்தினுடைய சாரம், குறிப்பாக 4வது அத்தியாயத்தில் 2வது வரியும் 5வது அத்தியாயத்தில் முதல் வரியும் அது உபனிஷத் தத்துவங்கள். உபனிஷத் தத்துவங்கள் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம 4வது ஸ்லோகத்திலே பார்த்தீங்கன்னா 2வது வரியில் பார்த்தீங்கன்னா மஸ்தானி சர்வபூதானி அப்படின்றாரு. அதாவது எல்லா இதுலேயும் நான் தான் இருக்கிறேன் அப்படின்றாரு. அடுத்த இதுலேயே என்னவா நாச்சாகம் தேசு அவஸ்திதா அப்படின்னா அப்படியே ஆப்போசிட் வார்த்தை. முதல் பகுதியில் எல்லா இடத்துலையும் எல்லா உயிர்களிலும் நான் இருக்கிறேன், அதாவது நான் வியாபித்திருக்கிறேன் என்றாரு. ஆனால் அடுத்ததில் வந்து உயிர்களிடத்தில் நான் இல்லைங்கிறார். என்னிடத்தில் எல்லாம் இருக்கிறது, எல்லோரும் இந்த ஜெகத் ஜீவன் ஜடம் எல்லாமே இருக்கிறது, ஆனால் நான் அவர்களிடத்தில் இல்லை. இப்போ இது ஒரு கான்ட்ரவர்சி தானே இருக்குது. ஏன் கான்ட்ரவர்சி அப்படிங்கிறத நம்ம இப்போ இனிமேல் பார்க்க போகிறோம். இப்போது ஸ்லோகத்தை பார்க்கலாம். முதல் வரியில் மயா ததம் இதம் சர்வம் ஜெகத், அதாவது முதல் வரியில் பாதி சொல்கிறார். மயா ததம் இதம் சர்வம். இதம் என்றால் இதம் சர்வம். அதாவது இங்கே இடத்துல இந்த பார்த்தீங்கன்னா இந்த ததம் இதம் அப்படிங்கிறது துவம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சேர்ந்து பிரித்து பார்க்கணும். துவம் ஜெகத் என்று பிரிக்க வேண்டும். இதம் என்றால் சர்வ ஜெகத், இந்த அனைத்து உலகமும். அனைத்து உலகம் என்ன, ஊரே தூங்குதுன்னா ஊர் தூங்குதா, ஊரில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் தூங்குதுன்னு அர்த்தம். அதே மாதிரி சர்வ ஜெகத் அப்படின்னா இந்த உலகம், ஜீவன், புல் பூண்டு எல்லாமே, எது ஒன்று விடாமல் எல்லாமே படைத்தது இறைவன். அதாவது எல்லாமே எல்லாத்தையும் சேர்த்து தான் உலகம் அப்படின்னு சொல்கிறோம். அது நமக்கு சிலது கண் முன்ன நமக்கு தெரியுது. இந்த சர்வம் அப்படிங்கிற இதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, நாம் கண்ணால் பார்க்கின்ற உலகமும் நாம் கண்ணுகளுக்கு தெரியாத எத்தனையோ உலகங்கள் இருக்கிறது, அவையும் சேர்த்து தான் புராணத்தில் சொல்கிறது 7 14 லோகங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த புராணங்கள் சொல்லுது. அதனால் நம்ம பார்க்குறது ஒன்றுக்கு மேபி 0.1 தான் சொல்கிறான். அதுக்கெல்லாம் எத்தனையோ லோகங்கள் இருக்குது. அதெல்லாம் வந்து மயா ததம் இதம் சர்வம், நான் எல்லாவற்றும் வியாபித்திருக்கேன். அதாவது புராணத்திலும் சாஸ்திரத்திலும் விளக்க முடியாத உலகங்களையும் சேர்த்து தான் சர்வம் என்கிற வார்த்தைக்கு சொல்கிறார். ஸோ சர்வம் என்றால் எல்லாம், நாம் பார்க்கக்கூடிய பார்க்காமல் இருக்கின்ற பார்க்க முடியாத உலகங்களையும் சேர்த்து, இன்க்ளூடிங் ஆகாசம். ஆகாசம்னா நீங்கள் தெரியும் உங்களுக்கு, ஆகாசம் வாயு அக்னி அப்படியே பஞ்சபூதங்கள் வந்துடுது. அந்த பஞ்சபூதங்களில் நமக்கு எது தெரியுது? ஆகாசம் நம்மளால் தெரியாது, நமக்கு தெரியாது. காற்று, ஆகாசம், வாயு, அதுக்கப்புறம் வாயு வரும். காற்று நம்முடைய உணர முடியும், பார்க்க முடியாது. அதுக்கப்புறம் இங்கன்னா ஒன்று ஒன்றா கூட்டிகிட்டே வரும் அதோட சக்தி. அதுக்கப்புறம் நெருப்பு நீங்கள் பார்க்கலாம், அதோடைய இதுவும் உணரலாம். இப்படி ஒன்று ஒன்றா கூட்டிகிட்டே வரும். ஸோ ஆகாசம் உட்பட எல்லாவற்றையும் படைத்தவன் இறைவன். அனைத்துங்கிறதுக்கு எல்லாம் சொல்கிறான். மயா என்பதற்கு என்னன்னா ததம், அதாவது மயா என்றால் என்னால். அதாவது இந்த இடத்துல பகவான் என்னால் அப்படின்னு சொல்கிறாரு, பரபிரம்மனை சொல்கிறாரு என்னால். ததம்ங்கிற பொருள் என்னன்னா வியாப்தம்னா எல்லாமே வியாபித்திருக்கிறது. வியாபித்துனா எல்லா இடத்துலையும் இருக்குது. ஆகாசம் எப்படி வியாபித்திருக்கிறதோ அதுபோல் இந்த பிரம்மம் எல்லா இடத்திலும் வியாபி. சர்வ லோகம்,
சர்வ ஜெகத்து எல்லாரும் வியாபித்து உள்ளது. ஆக படைக்கப்பட்ட அனைத்தும் என்னால் வியாபிக்கப்பட்டிருக்கிறது என்ற வார்த்தையை நாம் இதிலிருந்து புரிஞ்சுக்கிறோம். நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். பகவான் மயா என்பதிலிருந்து என்னால் வியாபிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்வதன் மூலம் இந்த என்னால் என்பதற்கு என்ன பொருள் சொல்கிறார் அப்படின்னா, இந்த இடத்துல எப்படி வியாபித்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். என்னால் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல ரெண்டு தத்துவமும் வந்துடுது. ஏன்னா நம்மால் பார்க்க முடியக்கூடிய இந்திரியங்களை கிரகிக்கக்கூடிய விஷயம் ஒன்று, இந்திரியங்களுக்கு கிரகிக்கக்கூடிய விஷயங்கள் ஒன்று. ரெண்டு விஷயம் வந்து பகவான் வியாபித்திருக்கார். ஏன்னா நம்ம அப்படி தானே பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ இப்போ என்னென்னா, எப்படி நீங்கள் இப்படி வியாபித்திருக்கீங்க, எப்படி அது வியாபனையோடு இருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நமக்கு அந்த கேள்வி வரும். எப்படி வியாபித்திருக்கிறார் அப்படின்னா, அவ்யக்த மூர்த்தினா. மயா என்ற சொல்லுக்கு அடைமொழியாக இந்த அவ்யக்த மூர்த்தினான்னு எடுத்துக்கணும் நம்ம. எப்படிப்பட்ட சொரூபம் என்னால், அதாவது நான் எப்படிப்பட்ட சொரூபம் அப்படிங்கிற சொல்கிறாரு. எப்படி சொல்கிறாரு? அவ்யக்த மூர்த்தினா. இந்த மூர்த்தி என்பதன் பொருள் என்ன? சுபாவம் அல்லது தன்மை அல்லது நேச்சர் அப்படின்னு சொல்லலாம். எப்படிப்பட்டது மூர்த்தி? மூர்த்தி என்றால் அவ்யக்த மூர்த்தி. அவ்யக்தம் அப்படின்னா இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு சின்ன இது வரும். அவ்யக்தம் அப்படின்னா, இப்போ அவ்யக்தம் என்பதற்கு பொருள் என்னன்னா, வெளி தோற்றத்திற்கு வராத. நம்ம ஏற்கனவே அவ்யக்தானி பூதானி வெக்தம் அத்தியானி பாரதா அவ்யக்தான் நிதனானேவ தத்திரக்கா பரிதேவனு 2வது அத்தியாயத்தில் பகவான் சொல்லியிருக்காரு. அதாவது இந்த ஜீவ ஜெகத்தெல்லாம் சிறிது காலம் வருது, அப்புறம் போயிடுது. ஸோ என்ன, அவ்யக்தம் வெளிப்படாத நிலையில் இருக்கிறது. அது ஏதோ ஒரு காரணத்தினால், அது பகவான் அதெல்லாம் நம்மளால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. இப்போது நான் உதாரணமாக சொன்னால், நான் பிறவி எடுத்திருக்கிறேன், இந்த பிறவி இப்படி இருக்கேன் அப்படின்னா, இது எப்படி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? ஸோ நான் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தேன்? அவ்யக்தமாக இருந்தேன். இப்போ வெக்தமாகிட்டேன், திருப்பி நான் அவ்யக்தமாகிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார். ஸோ இந்த அவ்யக்த மூர்த்தினா என்பதற்கு, அவ்யக்தம் என்பதற்கு பொருள் என்ன? வெளி தோற்றத்திற்கு வராதது, அதாவது அனுபவத்திற்கு வராதது, அதாவது இந்திரியங்களுக்கு அகப்படாதது, இது வெளித்தோற்றத்துக்கு வராதது என்று சொல்கிறார். நாம் பார்க்கின்ற எல்லாமே இறைவனால் வியாபிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் அவ்யக்த மூர்த்தினா. வியக்தம் அப்படின்னா நம்முடைய இந்திரியங்களால் கிரகிக்கக்கூடிய தத்துவம். இப்படி நம்முடைய இந்திரியங்களால் அனுபவிக்கக்கூடிய தத்துவங்களையும் அனுபவிக்க முடியாத தத்துவங்களையும், அதாவது இந்திரியங்களுக்கு அகப்படாத, இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயங்களும் வியாபித்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறார். அவ்யக்தம் என்றால் இந்திரியங்களுக்கு அனுபவிக்க முடியாதது, கண்களால் பார்க்க முடியாது, வாக்குனால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, புத்தியினால் அதை புரிஞ்சு கொள்ள முடியாது, மனதினால் இந்திரியங்கள் எதாலும் இதை கிரகிக்க முடியாத தன்மை உடையதுதான் அவ்யக்தம் அப்படின்னு சொல்கிறார். ஸோ வெளித்தோற்றத்திற்கு வந்த எல்லாவற்றையும் வியாபிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நம்ம பார்க்கின்ற, அனுபவிக்கின்ற, கேட்கின்ற எல்லாத்துலேயும் வியாபிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நாம் கண்களால் பார்க்க முடியாத, இந்திரியங்களுக்கு அகப்படாத, இந்திரியங்களுக்கு அப்பாற்பட்ட விஷயத்தையும் வியாபிக்கிட்டிருக்கிறது. அதனால தான் மயா ததமிதம் சர்வம், சர்வம் அப்படிங்கிறதுக்கு சொல்லிட்டார். இப்படி எப்படி வியாபிக்கப்பட்டிருக்கார்? அவ்யக்த மூர்த்தினா அப்படின்னு சொல்கிறார். அவ்யக்த மூர்த்தினால நான் எல்லாத்தையும் வியாபிக்கப்பட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இதிலிருந்து பகவான் என்ன சொல்கிறார் என்றால், என் இடத்தில் 2 தன்மை இருக்கிறது, நேச்சர் இருக்கிறது. வெளித்தோற்றத்துக்கு வந்தது நான் தான், அதுதான் அபரா பிரகிருதி. வெளித்தோற்றத்துக்கு வராமல் இருப்பதும் நான் தான், அது பரா பிரகிருதி. இப்பொழுது வெளித்தோற்றத்திற்கு வராத தன்மை என்ன என்று தான் நம்ம பார்க்க போகிறோம். எனவே இந்த உலகத்தை நாம் பார்க்கும்போது பகவானுடைய ஒரு அம்சம்தான் நம்ம பார்க்குறோம். பொதுவாக இப்போ நம்ம இந்த உலகத்தில் பார்க்குறோம், பேசுகிறோம், எல்லாம் உலக விஷயங்களை அனுபவிக்கிறோம், எல்லாம் பண்ணும்போது என்ன, பகவானுடைய ஒரு பக்கம் தான் பார்க்குறோம், இன்னொரு பக்கத்தை பற்றி நினச்சி கூட பார்க்க முடியாது நம்மளால். ஏன்னா நம்முடைய மாயா சக்தி அந்த அளவுக்கு இருக்குது. ப்ளஸ் நம்ம போகத்தில் போய்டுறதுனால துன்பமோ இன்பமோ எதாக இருந்தாலும் சரி, அவன் தன்னை மறந்துடுறான்.
அதனால் நாம் இந்த உலகத்தை பார்க்கும்போது பகவானுடைய ஒரு அம்சம்தான் பார்க்கிறோம், ஒரு பக்கம்தான் பார்க்கிறோம். அடுத்து வரும் 10-11 அத்தியாயங்களில் இந்த உலகத்தில் நாம் பார்ப்பது எல்லாமே பகவானுடைய விபூதி. விபூதினா புகழ் அப்படின்ற மாதிரி சொல்ல போகிறார். ஏன்னா 11ஆவது அத்தியாயம் வந்து விஸ்வரூப தர்சனம், விஸ்வரூப தத்துவத்தை பற்றி சொல்ல போகிறாரு. 10ல் விபூதி சொல்கிறவர், விபூதி யோகம் சொல்லுவாங்க. அந்த இதில் எங்கெங்கே என்னென்ன சிறப்பு இருக்கோ அங்கெல்லாம் பகவான் சிறந்து விளங்குகிறார். எல்லா இடத்துலையும் இருக்கார். ஆனால் ஒரு விஷயம், ஒரு நல்ல பாடகன் நல்ல ஆலாபனை எல்லாம் பண்ணி நல்லா பண்ணுறாரு, அப்படி நல்லா பாடுறாரு அப்படின்னா அது அங்கே இறைவனுடைய சக்தி இருக்குது. அப்போ மற்றவங்ககிட்ட இல்லையா இருக்குது, ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஆக 10-11 அத்தியாயத்தில் இந்த உலகத்தில் நாம் பார்ப்ப எல்லாவற்றையும் பகவானுடைய விபூதி, பகவானுடைய அம்சம் என்று விளக்க இருக்கிறார். இந்த வெளி தோற்றத்திற்கு வராத தன்மை என்னவென்றால், இப்போ நமக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும், வெளித்தோட்டத்துக்கு வராத, அதை தான் சத் சித் ஆனந்தம். உபனிஷத்தில் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம அப்படின்னு சொல்லி முண்டோக்கு சாண்டோக்கிய உபனிஷம் எல்லாத்துலேயும் சொல்லுவாங்க. ஸோ இது சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்ம, இது நிர்குண ஸ்வரூபம். அதாவது நிர்குண சத் சித் ஆனந்தம், சித் ஸ்வரூபம் ஆனந்த ஸ்வரூபம், இந்த மூணு ஆனந்த ஸ்வரூபம், அதாவது ஞானஸ்வரூபம். சித் ஸ்வரூபம்ங்கிறது ஞானஸ்வரூபம், ஆனந்த ஸ்வரூபம். அப்போ சத் இதுன்னு சொல்லி இருத்தல் அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ இது ரெண்டுமே நம்ம வியக்தமாக நம்முடைய இந்திரியங்களுக்கோ மனதுக்கோ அப்பாற்பட்டது அப்படிங்கிறதுனால இது ஆனந்த இது அவ்யக்தம் அப்படின்னு சொல்கிறார். இதைத்தான் பகவான் அவ்யக்த மூர்த்தினா, அதாவது சச்சிதானந்தம், எல்லா இடத்துலையும் இந்த சச்சித் ஆனந்தம் இருக்குது அப்படிங்கிறத அது அவ்யக்த மூர்த்தினார் என்று சொல்கிறார். இந்த சச்சிதானந்த ஸ்வரூபம் என்னால் வியாபிக்கப்பட்டுள்ளது. அப்படி சச்சிதானந்த ஸ்வரூபமாக எல்லா உலகத்திலும் எல்லா ஜீவ ஜெகத்திலையும் வியாபித்திருக்கிறார் என்று சொல்கிறார். இந்த ஸ்வரூபத்தை நாம் அனுபவிக்க முடியாது. இது ஏன் எப்படி என்பதற்கு பிறகு பகவான் விளக்கப் போகிறார். இனி 2வது வரியில், இப்போ இதை நம்ம அடுத்து கொஞ்சம் பார்க்க போகிறோம். 2வது வரியில் ஒரு கான்ட்ராவர்சி இருக்குங்கிறதுக்க சொல்லிவிட்டு திருப்பி நான் முதல் வரிக்கு வர்றேன். இப்போ 2வது வரியில் பகவான் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஒரு கான்ட்ராவர்சி சொன்னேன் உங்களுக்கு. 2வது வரியில் என்ன சொல்கிறாரு, இதை நாம் புரிந்து கொள்ள சில விளக்கங்கள் நமக்கு தேவைப்படுது. 2வது வரியில் இப்படி ஏன் சொல்கிறாரு அப்படின்னு சில விளக்கங்கள் தேவைப்படுது. இந்த வரிகள் எந்த விளக்கம் இல்லாமல் புரிந்து கொள்ள வாய்ப்பு மிக மிக குறைவு. ஏனென்றால் இந்த வரிகளில் சில முரண்பாடுகள் இருக்கிறது. பொதுவாக உபனிஷத் படித்தவங்களுக்கு தெரியும், உபனிஷத் படிக்கும்போது உபனிஷத்தில் சில நேரடியாக எதையும் பேசாது, ஒன்று மாற்றி மாற்றி சொல்லுவாங்க. ஏனென்றால் இங்கு சொல்லக்கூடிய தத்துவம் விஷயம் நேரடியாக நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. நேரடியாக என்பதுக்கு என்ன பொருள்னால், நம்முடைய இந்திரிய மனதால் புத்தியால் இதை நேரடியாக புரிந்து கொள்ள முடியாதுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். புரிந்து கொள்ள முடியாது, புரிந்து கொள்ளக்கூடிய விஷயமும் அல்ல. பகவான் எப்படி ஆரம்பிக்கிறார் என்றால், ஈஸ்வரனுக்கும் ஜெகத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத நம்ம முதல் பார்க்க போகிறோம். இப்போ சம்பந்தம் தான் நம்ம சொல்லிட்டோமே அப்படின்னு சொல்கிறோம். எப்படி சம்பந்தம் அப்படிங்கிறத 3 படியில் நம்ம பகவான் விளக்க போகிறார். ஸோ அந்த இது சொல்லும்போதும் பார்த்திங்கன்னா சில ஸ்கூல் ஆஃப் ஃபிலாசபி தத்துவவாதிகள் சொல்கிறத நம்ம கான்ட்ராடிக்ட் பண்ணுவார். அது நம்ம சொல்லும்போது நமக்கு புரியும் அது. ஸோ ஈஸ்வரனுக்கும் ஜெகத்துக்கும் உள்ள சம்பந்தம் என்ன என்று சொல்ல போகிறார். உண்மை பொருள், அதாவது ஈஸ்வரன் அப்படிங்கிறது உண்மை பொருள் ப்ளஸ் ஜெகத்து. இந்த ஜெகத்துக்கு என்ன சொல்கிறது, ஜெகத்துங்கிறது ஜடம் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்லோகத்தில் ஆரம்பத்தில் பகவான் ஒரு சம்பந்தத்தை சொல்லிட்டார். அது என்ன அப்படின்னா, வெளித்தோற்றத்திற்கு வராத, அதாவது அவ்யக்த மூர்த்தினா, நான் எப்படி இந்த உலகத்திற்கு ஈஸ்வரன் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்றால், இந்த உலகம் படைத்தது நான். அந்த படைத்தது எப்படின்னா, இந்த சர்வ ஜெகத்துக்கும் அவ்யக்த மூர்த்தியாக நான் வியாபித்திருக்கிறேன். அதுதான் எனக்கும் ஜெகத்துக்கும் உள்ள சம்பந்தம் அப்படின்ட்டு சொல்கிறார். ஸோ வியாபிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்கிறார். ஸோ இந்த வெளித்தோற்றத்திற்கு வராத என்னால் இந்த உலகத்தை வியாபித்திருக்கிறேன் என்கிறார்.
இதுதான் வெளித்தோற்றத்திற்கு வராத பகவானுக்கு பகவான் அல்லது ஈஸ்வரனுக்கும் இந்த உலகத்திற்கும் உள்ள சம்பந்தம். இந்த இடத்துல நம்ம வந்து மாயை நீக்கிய நிர்குண தத்துவத்தை பார்க்குறோம். ஈஸ்வரனுங்கிறது இந்த இடத்துல நிர்குண தத்துவம். அதனால தான் அவர் அவ்வியக்த மூர்த்தினான்னு சொல்கிறாரு. இந்த அவ்வியக்த மூர்த்தின்னு சொல்லும் பொழுது இந்த ஈஸ்வரன், அதாவது பகவான் அல்லது ஈஸ்வரன் இந்த உலகத்திற்கு என்ன சம்பந்தம், அதைத்தான் வந்து அவ்வியக்த மூர்த்தினான்னு சொல்லி ஒரு குழு கொடுத்துட்டார் நமக்கு. அவ்வியக்த மூர்த்தியாக இந்த உலகம் என் மீது ஏற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த உலகம் அப்படிங்கிறது ஜஸ்ட்டு ஒரு தோற்றம் அப்படிங்கிற ஏற்றி வைக்கப்படுது. எப்படி நம்ம வந்து கயிறு சந்தியா நேரத்தில் கொஞ்சம் டிம் இருட்டில் நம்ம பார்க்கும் பொழுது அது வந்து நமக்கு பாம்பாக தெரிகிறது. அப்போ அந்த கயிற்று மேலே அந்த பாம்பை ஏற்றி வைத்தது யார்? நம்ம தான். காரணம் மாயா. அதனால தான் சொல்கிறாரு. ஸோ இந்த உலகம் என் மீது ஏற்றி வைக்கப்பட்டுள்ளது, வியாபித்திருக்கிறது என்று சொன்னார் பகவான் சொல்கிறார். அதாவது இந்த ஏற்றி வைக்கப்பட்டிருக்குன்னா வியாபித்திருக்கிறதுன்னு சொல்கிற அடுத்தது. அதாவது இந்த வியாபித்திருக்கிறது அப்படின்னு சொல்லும்போதே நமக்கு ஜெகத்து எப்படி ஜெகத்து வந்துட்டாலே அது மாயா வந்துருச்சுன்னு அர்த்தம். இங்கு நாம் பார்க்கும்போது ஈஸ்வரன் மாயை நீக்கிய ஈஸ்வரனுக்கும் அதாவது மாயை நீக்கிய ஈஸ்வரன் அல்லது பிரம்மஸ்வரூபம் இந்த உலகத்திற்கு என்ன சம்பந்தம், இந்த விஷயத்தை தான் சாதாரண பாமர மக்கள் புரிந்து கொள்வதில்லை என்றால் அது மன்னிக்கப்படலாம். ஏன்னா சாதாரணமாக இப்போ நமக்கே நிறைய குழப்பம் இருக்கும். இந்த கிளாஸ் முடிஞ்சோன்னா உங்களுக்கு தெரியும் நான் எப்படி குழப்பியிருக்கேன்னு சொல்லி. இது வந்து மகா தத்துவமாங்கிறத நீங்கள் தான் சொல்லணும் கடைசி. ஏன்னா ஒரு சுவாமிகிட்ட போய் ஒருத்தர் கேட்டார், தத்துவம்னா என்ன, மகா தத்துவம்னா என்ன அப்படின்னு சொல்லி. அப்போ அவர் சொன்னார், எனக்கு புரிஞ்சு உனக்கு புரியலைன்னா அது தத்துவம், நான் சொல்கிறது எனக்கும் புரியாமல் உனக்கும் புரியாமல் அது மகா தத்துவம் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி இது மகா தத்துவமாங்கிறத நீங்கள் இந்த கிளாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் சொல்லுவீங்க. ஸோ இந்த உலகத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது சொல்ல. இது சாதாரண மக்களுக்கு புரியலைன்னா பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம வேதாந்தத்தை படித்து கீதையை படித்து இப்படி உங்களையும் நான் சொல்லலை, பெரிய பெரிய தத்துவவாதிகளை இந்த விஷயத்தில் தவறாக புரிந்து கொள்ளக்கூட வாய்ப்பு இருக்குது. அதனால தான் சொன்னது சிரத்தை வேணும்னு அப்போவே சொன்னார் அவர். அது மட்டும் இல்லை, இது ஏன் வந்து ரொம்ப டீப் குஹ்யம் ரொம்ப ரகசியமானது அப்படின்னு சொன்னார். ஸோ இந்த விஷயத்தில் பல கருத்து வேறுபாடு, ஒவ்வொரு தத்துவ ஞானிகளுக்கும் பல கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. இன்றைய வரைக்கும் அது போயிட்டு தான் இருக்குது. அதனால் இந்த உலகத்திற்கும் பகவானுக்கும் என்ன சம்பந்தம் என்று பல கருத்துக்கள் நமக்கு குழப்பத்தை கொண்டு வந்துடும். இதில் பொதுவாக நம்ம நாஸ்திகவாதிகள் என்ன சொல்லுவாங்கன்னா, கடவுள் இல்லை, முடிஞ்சது, அவனுக்கு அத்தோட முடிஞ்சது. காரணம் என்ன, அவனை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ கடவுள் இருக்கிறான்னா அவன் எப்படின்னு கேட்பான். ஸோ இந்த நாஸ்திகவாதிகளுக்கு என்னென்னா, கடவுள் இல்லைன்னு சொன்னால் ஒத்தோட அது முடிஞ்சு போச்சு, அவன் இன்னும் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியதில்லை எப்படி இல்லைன்னு சொல்லிட்டு. அவனுக்கு குழப்பம் இல்லை. இப்படி இல்லை என்று சொல்லிவிட்டால் எந்தவித பிரச்சனையும் கிடையாது. அவர்கள் இல்லை என்று சொல்கிறார்கள், இந்த அவர்களுடைய புத்தியை இந்த உலகத்தில் அவர்கள் பறிகொடுத்து விட்டார்கள். ஏன்னா உலக போகத்தில் மூழ்கி இருக்காங்கன்னு அர்த்தம் நாஸ்திகவாதிகள் அப்படின்னு சொல்கிறது. அதனால்தான் பொதுவாக கீதா வகுப்புகளும் வேதாந்தம் படிக்க ஆரம்பிக்கும் போது முதல்ல கஷ்டம் என்ன வந்துடும்னா, பெரிய குழப்பம் வரும். ஏன் அப்படி வருது அப்படின்னா, ஒரு இடத்துல இருக்குங்கிறீங்க, இன்னொரு இடத்துல இல்லைங்கிறீங்க, எப்படி இருக்கிறது எப்படி இல்லை அப்படிங்கிறத நீங்கள் உங்கள்கிட்ட யாராவது கேட்டால் எக்ஸ்பிளைன் பண்ணணும், என்கிட்ட கேட்டால் நானும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதான் குழப்பம். ஸோ அதன் தன்மை என்ன, இருக்கா இல்லையா, தன்மை என்ன என்றெல்லாம் விளக்க வேண்டும். இதை புரிந்து கொள்ளத்தான் 3 எதிர்மறையான கருத்துக்களை நம்ம பார்க்க போகிறோம். இந்த கருத்துக்கள் நாம் முழுமையாக ஒதுக்கி வைக்கவும் முடியாது. ஏன்னு கேட்டால் நம்ம அத்வைத தத்துவத்தை, ஏன்னா இது பகவானுடைய சொரூப ஞானம் அப்படிங்கிறது அத்வைத தத்துவம். அந்த அத்வைத தத்துவத்தை புரிந்து கொள்வது அவ்வளவு எளிது கிடையாது. அதனால தான் நம்முடைய சனாதன தர்மத்தில் 3 தத்துவ வகுப்பு இது இருக்குது. துவைதம், விசிஷ்ட அத்வைதம், அத்வைதம். ஆக படிப்படியாக இருக்குது. இந்த 3ம் எதிர்மறையான கருத்துக்கள் சொல்கிறது. அதனால் இது எதிர்மறை கருத்துக்கள் அப்படிங்கிறத ஒதுக்கி வைக்க முடியாது. ஆரம்ப காலத்தில் நமக்கு இந்த முதல் படி வேணும். எடுத்த உடனே நம்ம வந்து 5வது படிக்கு 3வது படிக்கு 4வது படிக்கு தாவ முடியாது. ஸோ நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியாது. அதனால் இந்த 3 எதிர்மறையான கருத்துக்கள், அதாவது 3
ஸ்கூல் ஆஃப் ஃபிலாசபி நம்ம இல்லைன்னு சொல்லிட முடியாது, ஒதுக்கியும் வச்சிட முடியாது. அதனால் முதல் படி, ரெண்டாவது படி, மூணாவது படி, இப்படி தான் படிப்படியாக தான் நம்ம மேலே போகணும். ஸோ இந்த படிகள் உண்மை அல்ல என்று தெரிந்தாலும் இதன் கருத்து என்னன்னு மட்டும் பார்ப்போம். 3 கருத்துக்கள், 3 வகையான விளக்கங்கள் சொல்கிறார். முதல் சொல்கிறாரு, ஈஸ்வரனுக்கும் ஜெகத்துக்கும் உள்ள சம்பந்தம், இந்த ஜெகத் என்றால் எல்லோரும், நான், நீங்கள், புல் பூண்டு எல்லாமே, எல்லாம் சேர்ந்தது. 2வது அத்தியாயத்தில் 2வது ஸ்லோகத்தில் பார்த்துருக்கோம், நத்தேவாகம் ஜாது நாசம் நத்தம் நேமே ஜனாதிபான்னு பார்த்தோம். எப்படின்னா பகவான் சொல்கிறார், நான் அர்ஜுனா, நீ இங்கு இருக்கின்ற எல்லா அரசர்கள், அங்கே அரசர்கள்னு சொல்கிறது என்ன சொல்கிறாருன்னா எல்லா ஜீவ ஜெகத்துன்னு சொல்கிறார். அப்படி தான் நம்ம அதை புரிஞ்சுக்கணும். இது எல்லாமே சர்வம் நானே வியாபிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படிங்கிறத இன்டைரக்டாக சொல்கிறார் இந்த இடத்துல. ஸோ நம்முடைய உடல், மனம், புத்தி எல்லாவற்றையும் அடங்கும் அங்கே அப்படிங்கிறதுக்காக தான் இது சொல்கிறார். முதல் சம்பந்தம் என்னவென்றால் ஈஸ்வரன் படைப்பவன். அது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இந்த உலகம் படைக்கப்பட்டுள்ளது, இதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை யாருக்கும். வேதாந்தத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு உதாரணத்தில் காரண காரிய சம்பந்தம், இதுதான் வேதாந்தம் கொடுக்குற டெஃபினிஷன் இருக்குது. இந்த உலகம் வேறு, ஈஸ்வரன் வேறு அப்படிங்கிற மாதிரி முதல் படியில் சொல்கிறாங்க. இங்கு சொல்கின்ற வேதாந்தத்தை சொல்கிற உதாரணம் என்னென்னா, களிமண்ணால் இந்த குயவன் பானைகளை படைக்கிறான். இது நமக்கு ஈஸியாக புரியும். களிமண்ணை கொண்டு இந்த குயவன் பானைகளை படைத்தான். இந்த களிமண்ணை இப்போ இந்த இடத்துல நம்ம களிமண்ணை மறந்துடுவோம். குயவனுக்கும் இந்த பானைக்கும் என்ன சம்பந்தமோ அதுதான் இந்த ஈஸ்வரனுக்கும் உலகத்திற்கும் சம்பந்தம். குயவன் என்ன செய்கிறான், எங்கேயோ களிமண்ணை கொண்டு வந்தான், பானைகளை உருவாக்கினான். எப்படி, இங்கு குயவன் அப்படி, அதாவது அவனுடைய இதில் அவனுடைய யோசனையில் மண்ணை கொண்டு விதவிதமான பானைகள் செஞ்சுட்டான். ஸோ இந்த இடத்துல குயவன் ஈஸ்வர ஸ்தானம் நம்ம வச்சுக்குவோம். பானைகள் இந்த ஜெகத் ஜீவ ஜெகத் எல்லாமே. இப்பொழுது பார்த்தால் இந்த பகவான் குயவனாக இருந்து உலகத்தை படைத்தான். இதிலிருந்து நாம் சொல்லலாம், இந்த உலகத்தை படைத்தவன் பகவான். இந்த கருத்து இப்போ கிளியர் ஆயிடுச்சு. உலகத்தை படைத்தவன் பகவான். இதைத்தான் சாஸ்திரம் மற்ற மதங்கள் ஏற்றுக்கொள்கிறது. சில மதங்கள் ஏற்றுக்கொள்கிறது. எல்லா மதங்களும் கிட்டத்தட்ட இறைவன், இந்த உலகத்தை படைத்தவன் இறைவன் அப்படிங்கிறத எல்லா மதங்களும் ஒத்துக்கொள்கிறது கிட்டத்தட்ட. இதைத்தான் சாஸ்திரம் சொல்லுது, நிமித்த காரணம். இந்த இடத்துல நிமித்த காரணம், அதாவது இன்ஸ்ட்ருமெண்டல் காஸ்ட் அப்படின்றோம், மெட்டீரியல் காஸ்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட் காஸ்ட், பகவான் இந்த இடத்துல உலகத்திற்கும் ஈஸ்வரனுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னா நிமித்த காரணம். ஆக இங்கே நிமித்த காரணமாக மட்டும் இருப்பவன் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லி இந்த முதல் படியில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ குயவன் மண்ணை கொண்டு வந்துகிறான், தன்னுடைய அறிவால் பல வகையான பானைகளை உருவாக்குகிறான். பகவான் இந்த பஞ்சபூதத்தை, அதாவது குயவன் எப்படி கொண்டு வந்தானோ அது மாதிரி பகவான் எங்கேயோ இருந்து இந்த பஞ்சபூதத்தை கொண்டு வந்துட்டார். இந்த பஞ்சபூதத்தை பஞ்சபூதத்தை பிடிச்சிக்கிட்டு அதுலேருந்து உலகம், ஜெகத், உயிரற்றவை எல்லாத்தையும் படைத்துட்டார். நமக்கு தொந்தரவு, நமக்கு கஷ்டம். இப்போ இங்கு தான் குயவனுக்கும் பானைக்கும் என்ன உறவோ அதுதான் முதல் கருத்து. அதாவது குயவனுக்கும் பானைக்கும் என்ன இது இருக்கோ அதே போல் பகவான் பஞ்சபூதத்தை கொண்டு இந்த ஜெகத் ஜீவன் எல்லாத்தையும் படைச்சிட்டாரு. அதுதான் இங்கே இது காரணம். அதாவது அதுதான் உறவு அப்படிங்கிறாரு. பகவானுக்கும் ஜெகத்துக்கும் உள்ள உறவு, குயவனுக்கும் பானைக்கும் உள்ள உறவு தான். இந்த பஞ்சபூதங்கள் எங்கிருந்து எடுத்து வந்தார் அப்படின்னா பிரகிருதி, அதாவது அபரா பிரகிருதி, அந்த ஜடத்திலிருந்து. இந்த பிரகிருதி அனாதி காலமாக இருக்கிறது. இதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறது, நிழல் இது மாதிரி நம்ம பார்க்கலாம். நம்ம நிழல் அனாதி காலமாக இருக்குது. நம்ம இருக்கிற வரைக்கும் இந்த நிழல் இருக்கும், நிழலுக்கு முன்னாடி இது இருக்கும். அப்படி இது அனாதி காலமாக பகவான் இருக்கிறனால இது இருக்குது அப்படிங்கிற கடைசி இதெல்லாம் அத்வைதத்துக்கு இது எதுவுமே ஒத்துக்க மாட்டாங்க. ஜஸ்ட்டு இது இப்போ வெறும் தோற்றம் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவாங்க. ஸோ அதை அப்புறம் நம்ம பார்ப்போம். ஸோ பிரகிருதி, இந்த ஜடத்திலிருந்து இந்த பிரகிருதியை கொண்டு அனாதி காலமாக இருக்கின்ற ஜெகத்தை கொண்டு இந்த தத்துவத்தை, இந்த ஜீவன் ஜெகத்தை படைச்சிட்டார். இவ்வாறு
இந்த உலகம் பகவானை படைத்தார் அப்படிங்கிறத நமக்கு தெளிவாயிடுச்சு. இதை கேட்கும்போது நமக்கு புரிகிற மாதிரி இருக்கும். ஏனென்றால் இந்த கருத்து ஏற்றுக்கொள்கிறோம். எல்லாரும் சொல்கிறாங்க இல்லையா, இந்த கருத்து ஏற்றுக்கொள்ளி பகவான் படைத்தது இந்த உலகம் அப்படின்னு சொல்லி. இந்த கருத்து தவறு என்று சொல்ல முடியாது, சரி என்றும் சொல்ல முடியாது. ஸோ முதல் படி இதான் முதல் படி. ஆனால் சில தத்துவவாதிகள் இந்த கருத்து தான் முடிவான கருத்து என்று சொல்கிறார்கள். அதான் துவைதவாதிகள். துவைதம் அப்படின்னா இருமை. அந்த இருமை உள்ள அந்த துவைதவாதிகள் கடவுள் இருக்கிறார், கடவுள் இந்த உலகத்தை படைத்திருக்கிறார், நாம் இருக்கிறோம், அதாவது கடவுள் படைத்திருக்க இந்த உலகத்தில் நாம் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி 2 கம்பார்ட்மெண்ட்டாக போட்டாங்க. ஆனால் நான் வேறு பகவான் வேறு என்று சொல்வது தான் துவைதவாதிகள். அதாவது ஒன்றுக்கு மேலே எது ஒன்றுலேருந்து இன்னொன்று வந்துச்சுனாலே துவைதம் தான். அது 1 10 கூட சொல்லலாம், 100 இன்ஃபைனைட் கூட சொல்லலாம். ஸோ ஒன்றுக்கு மேலே வந்துடக்கூடாது. ஸோ இவங்க துவைதவாதிகள் நான் கடவுள் வேறு நான் வேறு அப்படிங்கிற மாதிரி. அதாவது கடவுள் இருக்கிறார், கடவுள் படைச்சிருக்கார், கடவுளுக்கு வழிபாடெல்லாம் செய்கிறாங்க. ஆனால் கடவுள் எங்களை படைத்திருக்கிறார், அவர் வேறு நான் வேறு அப்படின்னு சொல்லி இதை தான் மத்வாச்சாரியாருடைய மதம். அதாவது துவைதவாதி. துவைதவாதிகள் என்பவர்கள் இருமைவாதிகள். ஒன்றுக்கு மேல், அதாவது அத்வைதத்தில் ஒன்று தான் இருக்குன்றாங்க, ஆனால் இவங்க ஒன்றுக்கு மேல் ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ இருமைவாதிகள் என்றது. துவைதவாதிகள் கருத்து ஈஸ்வரன் வேறு ஜெகத் வேறு. இந்த ஈஸ்வரன் எங்கே இருக்கிறார் என்றால், நம்மளுடைய குழந்தைகள் சொல்லுவாங்க இல்லையா, இறைவன் பகவான் கடவுள் மேலே இருந்து ஆகாயத்திலிருந்து நம்மளை இது பண்ணுறார், கண்ட்ரோல் பண்ணுறாருன்னு குழந்தைகள் சொல்வது போல் ஆகாயத்தில் இருந்து கொண்டு நம்மை ஆட்டி படைக்கிறார் என்று இந்த துவைதவாதிகள் சொல்கிறார்கள். அவர்கள் மட்டும், அதாவது பகவான் மட்டும் கைலாயத்திலேயோ அல்லது வைகுண்டத்திலேயோ அல்லது தேவி லோகத்திலேயோ ஆனந்தமாக இருக்கிறார், நம்ம கஷ்டப்படுகிறோம்னு நம்ம நினைக்கிறோம். அதற்கு மேல் நம்ம என்ன சொல்கிறோம், நம்ம இதோட இதை கேட்டுட்டே இருந்தோம்னா பிரச்சனை கிடையாது. அதாவது இந்த துவைதவாதிகளை பற்றி கேட்டுட்டு நான் வேறு கடவுள் வேறுன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு டிவி பார்த்து இன்டர்நெட் பார்த்துட்டு நம்ம பாட்டுக்கு இருந்தோம்னா எந்த குழப்பமும் இல்லை. ஆனால் நம்ம கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தோம்னா குழப்பம் வருது. ஆனால் நிச்சயமாக பரிணாமத்தில் நம்ம கொஞ்சம் அதை பற்றி திங்க் பண்ணியே ஆகணும். இந்த துவைதத்திலேருந்து அத்வைத்தத்தை சிந்திக்க ஆரம்பித்தோம்னா நமக்கு குழப்பம் வரும். குழப்பம் வர்றது நல்லது தான். ஏன்னா குழப்பம் வந்தால் தான், கலங்கினா தான் நீர் தெளிவாகும். பகவான் மேல் நமக்கு பொறாமை வரும். ஏனென்றால் வேதாந்தத்தில் ஈஸ்வரன் என்ன சொல்கிறார், வேதாந்தத்தில் ஈஸ்வரனை பற்றி சொல்லும்போது இந்த உலகம் ஜெகத் ஜீவன் எல்லாமே ஈஸ்வரனுடைய லீலா. லீலா என்றால் ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட் மாதிரி பண்ணிகிட்டு இருக்காரு. சிருஷ்டி ஸ்திதி விநாசம் நம்ம திண்டாட விடுறாரு. நமக்கு தான் அந்த கஷ்டம் நமக்கு தெரியுது. பகவான் நாங்கள் லீலை விளையாடுறாரு. அவருக்கு விளையாட்டுக்கு நம்ம தான் கடைசிக்க போட்டிருக்கு பாவம். காரணம், இந்த சிருஷ்டியில் எது நடந்தாலும் பகவான் ஒரு சாட்சியாக மட்டும் இருக்கிறார் அப்படிங்கிறதையும் வேதாந்தம் சொல்லுது. இந்த கருத்து தவறு என்று சொல்கிறோம். காரணம், பகவானுக்கு அந்நியம். அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா, ஃபஸ்ட்டு படி பகவான் வேறு நான் வேறு. நான் இந்த உலகத்துலேருந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். பகவான் மேல் லோகம், அதாவது வைகுண்டத்திலேயோ கைலாயத்திலேயோ தேவி லோகத்திலேயோ ஆனந்தமாக இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி இந்த கருத்து. இது என்ன, இதுலேருந்து நமக்கு என்ன புரியுதுன்னா, நான் வேறு இறைவன் வேறு, இருமை வந்துருச்சு. இப்போது மற்ற இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, பகவான் அந்நியமாக வேறாக இந்த ஜீவ ஜெகத்திலிருந்து இருக்கிறார் என்றால் பகவானை எப்படி பூர்ணமானவர் என்று சொல்ல முடியும்? இங்கே அடிபடுது. எப்படி பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணமுதச்சதே அப்படின்னு சொல்கிறோம். எப்படி அவர் இன்ஃபைனைட்னு சொல்ல முடியும்? ஒன்றுக்கு மேலே ஒன்று வந்துச்சுன்னா ஃபைனைட் தானே. எப்படி இன்ஃபைனைட்னு சொல்ல முடியும்? பூர்ணமானு சொல்ல முடியாது. ஸோ மேலும் நமக்கு பார்க்கும் சக்தி, கேட்கும் சக்தி இருக்கிறது. நான் ப்ளஸ் பகவான், அதாவது நான் ப்ளஸ் இந்த இடத்துல பகவானுங்கிறது பிரம்ம தத்துவம், ஆத்ம தத்துவம். அதாவது இந்த உடல் மனம் புத்தியெல்லாம் அனாத்மா. ஆத்மா தத்துவம் அந்த ஜீவாத்மா, கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கான்சியஸ்னஸ்லேருந்து நமக்கு சக்தி வருது. அந்த சக்தி எல்லா அதுதான் பகவான் சொல்கிறோம், அந்த தத்துவம் சொல்கிறோம். இந்த சக்தி எல்லாம் இறைவனுடையது. ஏன்னா அந்த கான்சியஸ்னஸ் இருக்கிறதுனால இந்த சக்தியெல்லாம் நமக்கு கிடைக்குது. இப்படி இந்த உலகத்தில் உள்ள சக்தி வேறு,
பகவான் வேறு என்றால் இந்த உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளையும் ஒன்று திரட்டி இறைவனை, அதாவது பகவானை வென்று விடலாமே அப்படிங்கிறத இன்னொருத்தர் கேட்குறாரு. ஸோ இப்படி பகவானுக்கு வேறாக ஒன்று இருந்தால் அது எப்படி இன்ஃபைனைட் என்று சொல்ல முடியும்? புராண அப்படின்னா என்றென்றும் இருக்கக்கூடியது எப்படின்லாம் எப்படி நீங்கள் சொல்ல முடியும்? நம்ம 2வது அத்தியாயத்தில் 35 லட்சணம் பார்த்தோம் இந்த பிரம்ம தத்துவத்தை பற்றி படிக்கும்போது. அதில் கவிம் புராணம் அப்படின்னு சொல்லி ஒரு இது வரும். 2வது இது சொன்னோன்னா அஜோபி சன் அவ்யய ஆத்மா பூதானாம் அது ஒன்று. அப்புறம் இது சொல்லுவாங்க, வேதா அவிநாசினம் நித்தியம் ஏனம் அஜம் அவ்யயம் கதம்ச புருஷ பார்த்தா கம் காரயதி ஹந்திகம் அப்படின்னு சொல்லி இப்படி அவருடைய இது நைனம் சிந்தந்தி சஸ்திராணி நைனம் தகதி பாவக ந ஜெயினம் கிளேதன் தாபக அப்படின்னு சொல்லி ஆத்ம தத்துவத்தை பற்றி பல விஷயம் சொல்லும்போது இன்ஃபைனைட் ஒன்று மட்டும் இருந்தால்தான் அப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறத பகவான் நீங்கள் சொல்கிறார். இப்படி பல காரணங்களை வச்சு இது தவறு அப்படின்னு சொல்லலாம். அதாவது முதல் படி பகவான் வேறு நான் வேறுன்னு சொல்ல முடியாது. சுருக்கமாக இந்த உலகம் எங்கிருந்து வந்தது, யார் இதை தாங்குகிறார் என்ற கேள்விக்கெல்லாம் பதிலே கிடைக்காது. யாருக்கு? துவைதவாதிகளுக்கு. உலகம் வேறு பகவான் வேறுன்னு சொல்கின்ற இருமைவாதிகளுக்கு எப்படி கிடைக்கும்? கிடைக்காது. 2வது சம்பந்தம் என்னன்னு பார்ப்போம். 2வது படிக்கு வர்றோம். இந்த சம்பந்தம் முதலில் சொன்ன அந்த துவைதவாதிகளை விட சற்று மேலாக அதிகமாக சிந்தித்து இந்த தத்துவவாதிகள், அதாவது இந்த மதத்துக்காரர்கள், அதாவது துவைதவாதிகள் இந்த அகில உலகமும் வேறு பகவான் வேறு என்று சொல்வது தவறு அப்படின்னு சொல்லிட்டு இது பகவானுக்கு இழுக்கு, பகவானுடைய பெருமையை குறைப்பது தான் இந்த துவைதவாதிகள். ஏன்னா பூர்ணமத பூர்ணமிதம் அப்படின்னு சொல்லி ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டிருக்கு இது ஈஷாவாசிய உபனிஷத்தில். இது தவறாகி போயிடும். இது உபனிஷத்து வார்த்தை, உபனிஷத்து வாக்குகள் ரிஷிகளுடைய வாக்கு, இறைவனுடைய வாக்கு, பகவானுடைய வாக்கு இதெல்லாம். ஆகவே இது தவறாயிடும். இது பகவானுக்கு இழுக்கு, இது இப்படி சொல்லக்கூடாது. ஆகவே இந்த மத்வாச்சாரிகள் இதில் இந்த மதத்துக்காரர்கள் இந்த உலகம் பகவானுடைய, இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இவர் வேறு வேறுன்றார். அப்படி கிடையாது. இந்த விசிஷ்ட அத்வைதம் சொல்கிறது, இந்த மதத்துக்காரர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த உலகம் பகவானுடைய உடல், பகவானுடைய அங்கம், இந்த உலகம் பகவானுக்கு வேறுபட்டது அல்ல அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்தார். அவங்க வேறுனாங்க, இவங்க இந்த உலகம் இந்த ஜீவ ஜெகத் எல்லாம் அடங்கிய அங்கங்களாக இருக்கிறது பகவானுக்கு அப்படின்னு சொல்லி இந்த உலகம் வேறு அல்ல. இந்த உடல் எப்படி நமக்கு உடலில் பல உறுப்புகள் இருக்கிறதோ அதுபோல பல உலகங்கள் பகவானுக்கு உறுப்பாக இருக்கிறது என்று தத்துவங்கள் இவர் சொல்கிறார். அப்போது இந்த 2வது படியில் நாங்களும் அத்வைத தத்துவத்தை தான் பேசுகிறோம். எப்படி? ஒன்று தான் இருக்குது, ஒரே ஒரு பகவான் தான். அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? விதவிதமான உலகங்களை கூடிய அங்கங்களை கொண்டிருக்கிறார். விதவிதமான உலகங்களை விதவிதமான உலகங்களை உடலாக கொண்டிருக்கிறார். இதைத்தான் நான் விசிஷ்ட அத்வைதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது விசிஷ்டதுன்னு சொல்கிறோம். நாங்கள் சொல்லும் அத்வைதம் எப்படிப்பட்டது? விசிஷ்ட அத்வைதம். விசிஷ்டம் என்றால் வேறுபாட்டுடைய அத்வைதம், வேறுபாடுகள் எல்லாம் சேர்ந்த ஒன்றாக இருக்கின்றது. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாரு. ஒரு மரத்தை பார்க்கிறோம், ஒட்டுமொத்த மரம் என்று சொல்லும் பொழுது அது அத்வைதம். பிறகு கிளைகள், இலைகள், காய்கள், கனிகள் என்று பார்க்கும் பொழுது அது விசிஷ்ட அத்வைதம். ஏன்னா விதவிதமாக இருக்கிறது. இதெல்லாம் ஒன்று கூடியது இந்த மரம் அப்படிங்கிற ஒரு உதாரணமும் அவங்க சொல்கிறாங்க, விசிஷ்ட அத்வைதம். அதே போல் ஈஸ்வரன் என்பது ஒரு தத்துவம், இந்த தத்துவத்தின் அங்கமாக இந்த உலகங்கள் எல்லாம் இருக்கிறது என்று இந்த தத்துவத்தை சொன்னவர் ஆச்சாரியார் ராமானுஜாச்சாரியார் இந்த தத்துவத்தை சொல்றார். இந்த 2 தத்துவங்கள் கேட்பதற்கு கொஞ்சம் லாஜிக்காகவே இருக்குது. ஆனால் இதில் என்ன தோஷம், 2வது தத்துவத்துக்கு என்ன தோஷம்னா இந்த உடலில் ஒரு அங்கமாக இந்த பகவானுடைய ஒரு அங்கமாக இந்த உலகம் இருக்கிறது. ஒரு உதாரணத்தை பார்த்தோம்னா
இப்போ என்னுடைய உடலிலே என்னுடைய அங்கமாக கை இருக்குது, கால் இருக்குது, விரல்கள் இருக்குது, காது இருக்குது, மூக்கு எல்லாமே நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ இந்த அங்கத்தில் ஒன்றும் இல்லை, ஒரு நகத்தில் நகை சுற்றி வந்துருச்சு அல்லது எங்கேயாவது ஜன்னலில் பட்டுருச்சு ஏதாவது வந்துருச்சு அப்படின்னா என்ன ஆகும்? இந்த அங்கம் பாதிக்கப்படுகிறது. இந்த அங்கம் பாதிக்கப்படும் பொழுது இந்த அங்கி நான் எனக்கு விரல் தான் வலிக்குது, எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஸோ அப்படி தோஷம் என்னென்னா உடலில் அங்கம்னு சொன்னால் இங்கே ஒரு தோஷம் அடிபடுது, நகை சுற்றியே அது வந்தால் அந்த வலி இருக்கும். அப்பொழுது எனக்கு அந்த வலிக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு எந்தவித பாதிப்பும் இல்லைன்னு சொல்ல முடியுமான்னு முடியாது. ஏன்னா ஒரு அங்கத்தில் பாதிப்பு வந்தால் அது அங்கி அதை அனுபவித்தாக வேண்டும், அந்த பாதிப்பு அங்கே இருக்கும். அப்படி இந்த உலகம் பகவானுடைய அங்கம் என்றால் பகவான் அங்கி என்று சொன்னால் உலகத்தில் நடக்கும் எல்லா விஷயங்களும் அந்த ஈஸ்வரனை பாதிக்கப்பட வேண்டுமே அப்படின்ற ஒரு கேள்வி வருது. எப்படின்னா உலகம் பரம்பொருள் சச்சிதானந்தம் அப்படின்னால அவருக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அப்போ எப்படி இந்த தத்துவம் இங்கே இதை இடிக்குதே எங்கேயோ அப்படிங்கிற மாதிரி ஈஸ்வரன் பாதிக்கப்படுவாருங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணுறோம். ஆகவே இந்த மதம் இந்த தத்துவம் தவறு என்றோம். அதாவது இது செகண்ட் ஸ்டெப்பு. இதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய மனம் புத்தி பரிணமிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த முதல் படி, ரெண்டாவது படி. இப்போது நமக்கு புரியும் ஏன் பகவான் 1வது அத்தியாயத்திலிருந்து பகவான் முதல் 3 ஸ்லோகத்தில் இந்த முதல் 3 ஸ்லோகத்தில் இந்த ஞானத்தின் பெருமை சொல்லும்போது இவ்வளோ பில்டப் பண்ணாரேன்னு எனக்கு தோணுச்சு. ஏன் பண்ணாருங்கிறது இப்போ நமக்கு எல்லாருக்கும் புரியுது. இவ்வளோ கடினமாக அதே மாதிரி எளிது அப்படிங்கிறதையும் சொல்லிட்டாரு. அங்கேயே ஒரு கான்ட்ரவர்சி நமக்கு வருது. அதனால் இதை நம்ம பகவான் ராஜகுஹ்யம் ராஜ வித்யா அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்னென்னா இது மிக தெளிவாக புரிந்து கொண்டால் நமக்கு பரமானந்தம் சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அதுதான் மோட்சம் அப்படிங்கிறதே நம்ம பார்த்துட்டோம். இந்த அத்வைத தத்துவம் புரிந்து கொண்டால் ஜீவன் அதாவது இந்த அத்வைத தத்துவத்தை முதலில் ஜீரணிக்க மிக மிக கடினமானது. அதனால தான் முதல் துவைதத்திலிருந்து வரணும். எடுத்தோடனே நம்ம 3வது படிக்கு போக முடியாது. துவைதத்துக்கு பிறகு விசிஷ்ட அது அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த தத்துவத்துக்கு வரணும். இல்லைன்னா இந்த தத்துவமே நமக்கு தவறாக புரிந்து கொள்ள முடியும். ஸோ ஆரம்ப படியில் இருந்தால் தான். அதனால தான் பகவான் ராமகிருஷ்ணன்கிட்ட மகேந்திரநாத் குப்தா ஒரு நாள் பேசிகிட்டு இருக்கும்போது பகவான் ராமகிருஷ்ணன் கேட்குறாரு மகேந்திரநாத் குப்தாட்ட, நீ உருவத்தை வழிபடுகிறாயா அருவத்தை வழிபடுகிறாயா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு இல்லை, உனக்கு விருப்பம் உருவத்திலா அல்லது அருவத்திலா அப்படின்னு கேட்கும்போது மகேந்திரநாத் குப்தா சொல்கிறாரு, எனக்கு அருவத்தில் தான். ஏன்னா அவங்களால வெஸ்டர்ன் ஃபிலாசபிலாம் படித்தவர் அவர். எனக்கு அருவத்தில் தான் விருப்பங்க. அருவத்தில் உனக்கு விருப்பம் இருக்குது என்பதற்காக நீ உருவத்தை அவமதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பகவான் ராமகிருஷ்ணன் என்ன சொன்னார்? பகவான் உருவமாகவும் இருக்கிறார், அருவமாகவும் இருக்கிறார், உருவத்துக்கும் அருவத்துக்கும் அப்பாற்பட்டும் இருக்கிறார். ஏன்னா நம்முடைய இந்திரியத்துக்கும் இதுக்கும் வராமல் இருக்கிறார். உருவத்தில் உள்ளவர் நமக்கு நம்முடைய பிரத்யட்சமாக பார்த்து அவரை நம்ம வழிபடுகிறோம். அருவத்தில் இருக்கிறது அவருடைய குண சகஸ்ர கல்யாண குணம் அப்படின்னு சொல்லி ராமானுஜாச்சாரி சொல்லுவார். அந்த எல்லா குணங்களையும் தான் நம்ம தியானிக்கிறோம். குணத்தை வச்சு தான் நம்ம தியானிக்கிறோம். இப்போ இஸ்லாமியர்கள் எல்லாம் அருவம் தான் இது பண்ணுறாங்க. அப்போ அவர் எந்த கேரக்டரை இது பண்ணுவாங்க? ஸோ அவருக்கு இறைவனுடைய கல்யாண குணங்களை பற்றி அவர்கள் இது பண்ணுறாங்க. அதனால தான் அருவம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பகவான் ராமகிருஷ்ணன் தெளிவாக இதை சொல்கிறார். அருவம் அருவத்திற்கும் அப்பாறு இருக்கிறார். ஸோ இந்த விசிஷ்ட அத்வைதம் தவறு என்பதை நிரூபிக்க பல தத்துவங்கள் இருக்குது. சிம்பிளாக நம்ம சொல்லிட்டோம். அங்கம் அங்கிங்கிறத ஒரு உதாரணமாக நம்ம சொல்லிட்டோம். அதுக்கப்புறம் இந்த பல தத்துவங்கள் சொல்கிறது இல்லைன்னா, அதாவது இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் அப்படின்னு இதுக்கு இந்த தத்துவத்துக்கு விசிஷ்ட அத்வைதத்துக்கு ஒரு தோஷம் இருக்குது. என்னென்னா வியாகத தோஷம் அப்படின்னு. வியாகத தோஷம் அப்படின்னா என்னென்னா, நான் ஊமை என்று சொன்னால் எப்படி இருக்கும்? நான் பேசிகிட்டு இருக்கேன், நான் ஊமை அப்படின்னா கான்ட்ராடிக்டரி வந்துடுது. முயல் கொம்பு, ஆகாய தாமரை, இதெல்லாம் வேதாந்தத்தை சொல்கிற ஒரு உதாரணம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கான்ட்ராடிக்டரி. ஒன்றுமே, முயலுக்கு கொம்பே இல்லை, ஆனால் முயல் கொம்பு அப்படின்றோம். ஆகாயத்தில் தாமரை எப்படி ஆகாயத்தில் வளரும்? அது இப்படி
ஒரு கான்ட்ராடிக்டரினால இதெல்லாம் வியாகத தோஷம் அப்படின்னு சொல்கிறோம். அதை செல்ஃப் கான்ட்ராடிக்டரி, அதே செல்ஃப் கான்ட்ராடிக்டரி. இதை இப்படி பொருள் கொள்ளலாம். எப்படின்னா, அத்வைத்தம் என்றால் ஒன்று, விசிஷ்ட அத்வைதம் என்பது ஒன்றுடன் கூடிய இரண்டு அப்படின்னு அப்புறம் அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. எனவே இந்த விசிஷ்ட அத்வைதம் என்றாலே தவறு இருக்கிறது, எதுவும் நம்ம ஏற்றுக்க முடியாது. என்னன்னா பகவான் ஒன்று தான். வேதாந்தத்திலே பல நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக பகவானுடைய லீலை அப்படின்னு சொல்கிறாங்க, பகவானே எல்லாமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நமக்கு இது சொல்கிறார். அப்படி எல்லாமே தோற்றமாகத்தான் இருப்பது. அதனால் அது எப்படி தோற்றம் மித்யா, அதாவது வேதாந்த தத்துவத்தை சொல்லும்போது சத்திய, மித்யா, துச்சம், இந்த 3 கருத்து சொல்லுவாங்க. அது என்ன அப்படிங்கிறது, அது 3 பொருள் புரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு கரெக்டாக புரிஞ்சிடும். ஸோ ஈஸ்வரனுடைய அங்கம் இந்த உலகம் என்ற கருத்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இனி 3வது என்னென்னா, இது நான் அத்வைதத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இயற்கைவாதிகள் இருக்காங்க. அவங்க என்ன சொன்னால், இந்த உலகம் ஈஸ்வரனும் ஒன்று என்றால் தவறு. அதாவது முதல் தத்துவம் என்ன சொன்னால், உலகம் வேறு ஈஸ்வரன் வேறு. அப்புறம் இது ஒன்றுடன் கூடியது அப்படின்னு சொன்னது ரெண்டுமே தவறுன்னு சொன்னாச்சு. அதனால் சுபாவவாதிகள் இந்த உலகமே ஈஸ்வரன், ஈஸ்வரனே உலகம் என்கிறார்கள். இந்த அதாவது இந்த உலகத்திற்கு அப்பாற்பட்ட ஈஸ்வரன் கிடையாது. அதாவது ஈஸ்வரனே உலகம், உலகமே ஈஸ்வரன், இதுக்கு மேலே ஒன்றும் கிடையாதுங்கிறத சுபாவவாதிகள் சொல்கிறார்கள். சுபாவவாதி இயற்கைவாதிகள். ஜெகத் ஏவ ஈஸ்வரன், ஈஸ்வரஹா அப்படின்னு சொல்கிறார். இது ஒரு கோணத்தில் தவறு தான். ஏனென்றால் இந்த உலகத்திற்கு பாவ புண்ணியம், தர்மா தர்மம் எல்லாமே இருக்கிறது. இது அழிகின்ற உலகம் ஈஸ்வரன் அல்லங்கிறத ஈஸியாக அடிச்சுட்டு போயிடலாம். ஏன்னா நம்ம நஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சித்துன்னு பார்த்துருக்கோம். இது தோன்றவும் இல்லை, அழியவும் இல்லை, எப்பொழுதும் இருக்கக்கூடியது. அது ஆத்ம தத்துவம். ஆனால் இந்த உலகம் அப்படி கிடையாது, வரும் போகும் அப்படிங்கிற மாதிரி இது ஈஸியாக நம்ம கான்ட்ராடிக்ட் அழிகின்ற உலகம் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் ஈஸ்வரன் அழிய மாட்டார். ஸோ பகவானே இந்த அத்தியாயத்தில் கடைசி சொல்ல போகிறாரு. என்னன்னா, உலகத்தை பற்றி சொல்லும்போது அனித்தியம் அசுகம் லோகம். அனித்தியம் அப்படின்னா அனித்தியம்னா நித்தியம் கிடையாது, அது வரும் போகும், ஜஸ்ட் ஒரு தோற்றம்தான். நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். மாத்ரா ஸ்பஸ்தாசு கவுந்தைய சீதோஷ்ண சுகதுக்கதா ஆகம அபாயினம் அனித்தியா. இதாவது நித்தியம் கிடையாது, இது எப்போவுமே இருக்கக்கூடிய கிடையாது. நித்தியமாக இருக்கக்கூடியது பகவானுடைய ஸ்வரூபம் மட்டும்தான், அதாவது பிரம்ம தத்துவம் மட்டும்தான். ஸோ இதெல்லாம் அனித்தியம். அனித்தியம் அசுகம் லோகம். இந்த லோகம் எப்படிப்பட்டதுன்னா அனித்தியம், அசுகம், எப்போவுமே அசுகமாக தான் இருக்கும், நிலையற்றது. இமம் லோகம், அதாவது உலகத்தை பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு, இமம் பிராப்பிய பஜஸ்வமாம் அப்படின்னு சொல்லுவார். அதாவது இந்த அனித்தியமான உலகத்தில், அசுபமான உலகத்திலிருந்து விடுபட என்னை நீ வழிபடு அப்படிங்கிறத சொல்கிறாரு. இந்த உலகம் அனித்தியமானது, அசுகமானது, நிலையற்றது, நீ என்னை அடைய வேண்டும், அதுதான் சொல்யூஷன். ஆகவே நீ என்னை நாடு அப்படின்னு அந்த ஸ்லோகத்தை சொல்கிறார். இந்த அத்தியாயத்து கடைசியிலே சொல்ல போகிறார். இந்த உலகமே ஈஸ்வரன் அல்ல, நாம் இந்த உலகத்தை ஈஸ்வர திருஷ்டியாக பார்க்க வேண்டும் என்ற கோணத்தில், அதாவது இந்த உலகமே ஈஸ்வரனாக நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம ஏற்கனவே நம்ம 7வது 6வது அத்தியாயத்தில் பார்த்துட்டோம். இந்த உலகத்தை ஈஸ்வர திருஷ்டியாக பார்க்க வேண்டும். அப்போது நாம் குறிப்பாக இந்த 3 தத்துவத்தை எடுத்துக்கிறார். அதாவது இந்த ஃபிலாசபி, இந்த அத்வைத்தம், துவைத்தம், விசிஷ்டாத்வைதம், துவைத்தம், இந்த 3 எடுத்துக்கணும். இந்த எத்தனை வேறுபாடுகள் இருக்கிறது. காரணம் இது நமக்கு பார்க்கும்போது இப்போ முதல் படி சொன்னேன், 2வது படி சொன்னேன், அப்புறம் 3வது படி சொன்னேன். அத்வைதங்கிறது ஒன்று தான் அப்படிங்கிறது சொல்கிறோம். இப்போ எத்தனை விஷயங்கள் வித்தியாசம் வருது. அதனால தான் இது ராஜகுஹ்யம், இது ரகசியமானது, அவ்வளவு எளிதில் புரிந்து கொள்ள முடியாது. பகவான் என்ன சொல்கிறார்னால், இந்த ஜெகத்திற்கும் ஈஸ்வரனுக்கும் என்ன சம்பந்தம் என்றால், இந்த உலகத்திற்கு ஈஸ்வரனுக்கும் உள்ள சம்பந்தம் சத்யா மித்யா சம்பந்தம். இதுதான் இங்கே அத்வைதவாதம் சொல்லுது. சத்தியம்னா மெய்ப்பொருள்னா அதுதான் இருக்கக்கூடிய, அதுதான் பிரம்ம தத்துவம், ஆத்ம தத்துவம் அப்படிங்கிறோம். இந்த சத்தியத்துக்கும் மித்தியாவுக்கும் உள்ள சம்பந்தம் எதுவோ அதுதான் இந்த உலகத்திற்கும் இந்த பிரம்மனுக்கும் உள்ள
சாரி, சத்யா மித்யா. சத்யா என்பது பிரம்ம தத்துவம், இது மாயா தத்துவம். இது மாயா தத்துவம்னு சொல்கிறத விட உலகம்னு சொல்லலாம். ஸோ ஈஸ்வரனுக்கும் இந்த உலகத்துக்கும் என்ன சம்பந்தம் என்றால் சத்யா மித்யா சம்பந்தம். சத்தியம் என்பது மெய்ப்பொருள், உண்மையாக இருப்பது, என்றென்றும் இருப்பது, அழியாதது, மாறாதது அப்படிங்கிற பல விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கோம். மித்யா என்பது வெறும் தோற்றம், பொய்யானது. இதுதான் அந்த சம்பந்தம். இதற்குத்தான் வேதாந்தம் சொன்னது. அதனுடைய வேதாந்தத்தினுடைய மெயினான அந்த உதாரணம் இது. எப்பவுமே பல காலங்களாக இந்த உதாரணம் இருக்குது. கயிறு பாம்பு. இந்த கயிறு பாம்பு விஷயத்தை நாம் அடுத்த வகுப்பில் கொஞ்சம் விழாவாரியாக பார்க்கலாம். ஏன்னா இப்போ மெயினாக நம்ம இந்த 3 துவைதம் என்ன சொன்னது, அத்வைதம் விசிஷ்ட அத்வைதம் என்ன சொல்லிச்சின்னு சொல்லி பார்த்தாச்சு. சுபாவவாதிகள் சொல்கிறதையும் பார்த்து கான்ட்ரடிக்ட் பண்ணிட்டோம். அது முற்றிலும் தவறுன்னு சொல்ல முடியாது. நம்முடைய மனது பக்குவம் அடையணும், பரிணமிக்கணுங்கிறதுக்காக தான் எல்லாம் சொல்லிட்டு வந்தோம். அப்புறம் அத்வைத தத்துவத்தை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுங்கிறதுக்காக பகவான் என்ன சொல்கிறாரு, என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்ட பொழுது சத்யாவுக்கும் மித்யாவுக்கும் என்ன சம்பந்தமோ அதுதான் பகவானுக்கும் ஜெகத்துக்கும் உலகத்திற்கும் உள்ள சம்பந்தம் அப்படிங்கிறத சொல்லிட்டு வேதாந்தத்தில் சொல்கிற அந்த பாம்பு கயிறு அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். அதனால் அடுத்த வகுப்பில் நம்ம இதை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இது வரைக்கும் சொன்னதை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சுட்டு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். அப்புறம் அடுத்த வகுப்பில் வேணால் நம்ம ஆரம்பத்திலே ஒரு கொஸ்டின் செஷன் வச்சுக்குவோம். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். கேட்டதுக்கப்புறம் நான் ஃபர்தர் போகிறேன். இல்லைன்னா கேள்வி இல்லைன்னா நான் அப்படியே ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசானூரமர்த்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். Mm-mm.